இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ஒரு முக்கியமான வேலைவாய்ப்பை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா போலீஸுக்கு நிகரான வேலைவாய்ப்பு தாங்க பார்க்க போகிறோம். நீங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு டிரைவருக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நிறையா போஸ்ட்டை தற்பொழுது ஃபில் பண்ண போகிறாங்க. ஒட்டு மொத்தமாக 162 வேக்கன்சி இருப்பதாக இந்த நோட்டிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. முழுக்க ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறீங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்டில் கேட்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் பொறுத்தவரை கிட்டத்தட்ட 75% பாசிபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுலேயே உங்களுக்கு கிடச்சிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா ஃபிசிக்கலும் அதே மாதிரி நீங்கள் நல்லா பெர்ஃபார்மன்ஸும் பண்ணீங்க அப்படின்னாலே மீதி இருக்கக்கூடிய 25% ஜாப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிரும். ஒட்டுமொத்தமாக நீங்கள் இந்த ஜாப் வாங்குறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரைனிங் நீங்கள் போகலாம். இந்த ஜாப் பொறுத்தவரை கட் ஆஃப் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஈஸியாகவே ஜாப் வாங்க முடியும். இதில் மொத்தம் 162 வேக்கன்சி இருப்பதாக நம்ம சொன்னோம். இதில் நிறையா போஸ்டிங் இருக்குது. இதில் எஸ்ஐ போஸ்டிங்கும் இருக்குது, ஹெட் கான்ஸ்டபிளுக்கும் இருக்குது, அதே மாதிரி கான்ஸ்டபிளுக்கும் வேக்கன்சி எல்லாமே சொல்லியிருக்காங்க. வருகின்ற 1/7/2024 இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணி ஆகணும். இந்த எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பொறுத்தவரையை பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலர் பேசிஸில் தான் எடுக்கிறாங்க. ஷார்ட் சர்வீஸ் கமிஷன்லாம் எதுவும் கிடையாது. 10th பாஸ் பண்ணவங்க அப்ளை பண்ணுற மாதிரியும் ஒரு சில போஸ்டிங் இருக்கும். அதை என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். இந்த ஜாப் பொறுத்தவரை 10th முடித்தவங்க, டிகிரி முடித்தவங்க எல்லாருமே அப்ளை பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மத்திய அரசுக்கு கீழ் வரக்கூடிய பாதுகாப்பு துறையில் தான் உங்களுக்கு வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. வேக்கன்சி இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வேக்கன்சி தான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எஸ்ஐ வேக்கன்சி பார்த்தீங்கன்னா மாஸ்டர், அதே மாதிரி இன்ஜின் டிரைவர் இதில் வேக்கன்சி இருக்குது. அதே மாதிரி ஹெட் கான்ஸ்டபிளுக்கு 3 விதமான டிபார்ட்மெண்ட்டில் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு அதிகமான வேக்கன்சி இன்ஜின் டிரைவருக்கு 57 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கான்ஸ்டபிளாக கிரிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டிபார்ட்மெண்ட்டில் 46 காலி பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒர்க் ஷாப்லேயும் உங்களுக்கு வேக்கன்சி எல்லாமே சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்க என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா தெளிவாக இருப்பீங்க. இப்போ அதை பற்றின இன்ஃபர்மேஷனை நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1/7/2024 அல்லது 24க்கு முன்னாடியே நீங்கள் ஃபினிஷ் பண்ணியிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எஸ்ஐ மாஸ்டர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 12th நீங்கள் முடிச்சிருக்கணும். அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் சர்டிஃபிகேட்டும் ஒரு சிலது வாங்கியிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கும்பொழுது இன்ஜின் டிரைவரை பொறுத்தவரை 12th முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபஸ்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா இன்ஜின் டிரைவர் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது வாங்கியிருக்கணும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மாஸ்டர் ஹெட் கான்ஸ்டபிளில் மாஸ்டர் மற்றும் டிரைவருக்கு அப்ளை பண்ணும்பொழுது 10th பாஸ் பண்ணியிருந்தாலே நீங்கள் இந்த மாஸ்டர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்ஜின் டிரைவருக்கும் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஹெட் கான்ஸ்டபிள் மாஸ்டருக்கு அப்ளை பண்ணும்பொழுது இதற்கான ஷிராங் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட இருக்கணும். இதே நீங்கள் இன்ஜின் டிரைவருக்கு அப்படின்னா இன்ஜின் டிரைவர் சர்டிஃபிகேட் இருந்தாலே போதும், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். கான்ஸ்டபிளுக்கு 10th பாஸ் பண்ணி தான் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 1 year எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா போட்டில் கேட்டிருக்காங்க. அதுவும் 265 ஹார்ஸ் பவர் இருக்கக்கூடிய போட்டுக்கு கீழே நீங்கள் ஓட்டிருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸ்விம்மிங்கும் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் டீப் வாட்டர் வித்தவுட் எனி அசிஸ்டன்ட், யாரோட உதவியும் இல்லாமல் ஆழ்கடலில் நீச்சல் அடிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் இதற்கான அர்த்தம். நெக்ஸ்ட்டு ஹெட் கான்ஸ்டபிளில் ஒர்க் ஷாப் டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறவங்க 10th படிச்சிருக்கணும். அதே மாதிரி டிப்ளமோ ரிலவெண்ட்டான கோர்ஸ் முடிச்சிருக்கணும், அல்லது ஐடி முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே கேதர் பண்ணி இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்க்கும்பொழுது உங்களுக்கு பிஎஸ்எஃப்க்கு 2024க்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா 1/7/2024க்குள்ளே ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது எஸ்ஐ போஸ்ட்டுக்கு 22 வயசுலேருந்து 28 வயசு, கான்ஸ்டபிள் கிரிவுக்கு 20லேருந்து 25, ஹெட் கான்ஸ்டபிளுக்கும் சேம் அதே மாதிரியே கொடுத்துருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இதுக்கு இருப்பதாக சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் எஸ்ஐ போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு மந்த்து சேலரி எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 35,000லேருந்து 1,12,000க்குள்ளே பார்த்தீங்கன்னா சேலரி இருக்கும். ஆவரேஜாக பார்க்கும்பொழுது உங்களுக்கு 40,000 சம்திங் ஃபஸ்ட்டு மந்தில் கையில் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஹெட் கான்ஸ்டபிளுக்கு பார்க்கும்பொழுது 25,500 to 81,100 பே ஸ்கேல் கொடுத்துருக்காங்க. லெவல் 4ல் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு 30,000க்குள்ளே சேலரி வரும். கான்ஸ்டபிள் போஸ்ட்டுக்கு 21,200 to 69,100 லெவல் 3 சொல்லியிருக்காங்க. இந்த கான்ஸ்டபிள் போஸ்ட்டுக்கு
கண்டிப்பாக ஒரு 25,000 கிட்டக்க வந்து சேலரி அப்படிங்கிறது வரும். இதில் வந்து அலவன்ஸ் சேர்க்கும் பொழுது தான் இந்த லெவலில் வருது. அலவன்ஸ் சேர்க்கலன்னா இதை விட கம்மியாக வரும். நீங்கள் லெவல் 3ல் வந்து ப்ரொமோஷன் வாங்கி போக போக உங்களுக்கு சேலரி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுக்கான விளக்கம் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு சில பேர் ஃப்ரீயாக அப்ளை பண்ணிக்கலாம், ஒரு சில பேர் கண்டிப்பாக பேமெண்ட் கட்டியே ஆகணும். இது வந்து பைசா கணக்கில் கட்டுற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆன்லைன் மோடில் கட்டும் பொழுது வந்து அது கரெக்டாக வந்து டேலி ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் இதுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா வந்து ஹெட் கான்ஸ்டபிள், இன்ஜின் டிரைவர், ஒர்க் ஷாப் அல்லது கான்ஸ்டபிளுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ₹147.20 நீங்கள் கட்டணும். அதே நேரத்தில் யாரெல்லாம் ஃப்ரீயாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னா வந்து எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்க எந்த ஒரு பேமெண்ட்டும் கட்ட தேவையில்ல, ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். இதே மாதிரி இந்த இடத்துல வந்து இன்னும் சில இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. இதை தவிர்த்து இருக்கக்கூடிய போஸ்டிங் இருக்குது பார்த்தீங்களா, எஸ்ஏ மாஸ்டர் மற்றும் இன்ஜின் டிரைவர். இந்த போஸ்ட்டை பொறுத்தவரை வந்து நீங்கள் வந்து ₹247.20 வந்து கட்ட வேண்டியிருக்கும். இதே நேரத்தில் யாரெல்லாம் ஃப்ரீயாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னா வந்து எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன் ஃப்ரீயாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த பேமெண்ட் எல்லாமே நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக தான் வந்து அவங்களுக்கு வந்து அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. அஃபீஷியல் வெப்சைட், கவர்மெண்ட்டோடைய அஃபீஷியல் வெப்சைட்டும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு எக்ஸாம் அப்படிங்கிறது இருக்குது. ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமாக எக்ஸாம் இருக்குது. ஸ்டேஜ் 1ல் உங்களுக்கு வந்து 100 கொஸ்டின் கேட்பாங்க. எம்சிக்யூ டைப்பில் வந்து கொஸ்டின் கேட்குறாங்க. 100 மார்க்குக்கு எக்ஸாம் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. ஈச் கரெக்ட் ஆன்சருக்கு வந்து 1 மார்க் வந்து உங்களுக்கு அலாட் பண்ணுவாங்க. இதில் வந்து நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களை வந்து செகண்ட் ஸ்டேஜுக்கு வந்து கூப்பிடுவாங்க. செகண்ட் ஸ்டேஜில் ஹைட்டு, வெயிட்டு, செஸ்ட்டு இதெல்லாமே வந்து மெஷர் பண்ணுவாங்க. இது முடிஞ்ச கையோடு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம பார்த்தா தான் ஹைட்டு, வெயிட்டு, செஸ்ட்டு மெஷர் பண்ணுறது தான். நீங்கள் ஸ்டாண்டர்டாக இருக்கீங்களா, ஃபிசிக்கலாக ஸ்டாண்டர்டாக இருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு அந்த எக்ஸாம். இது ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் அப்படிங்கிறது எந்த மாதிரி போகும் அப்படின்னா வந்து ரன்னிங், லாங் ஜம்ப், ஹைட் ஜம்ப் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், அதாவது உங்களுடைய திறமையை வந்து ஃபிசிக்கலாக வந்து வெளிப்படுத்தக்கூடிய சில டெஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து வைப்பாங்க. இதில் பாஸ் பண்ணால் தான் இந்த சர்வீஸில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ண முடியும். ஃபைனலாக வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அண்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் முடிஞ்ச கையோடு வந்து உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணக்கூடிய அந்த ப்ரொவிஷனல் லிஸ்ட் அப்படி கிடைச்ச உடனே வந்து ஒரு குறிப்பிட்ட டேட்டில் வந்து உங்களை வந்து ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக வந்து அழைப்பாங்க. அந்த ட்ரைனிங் அப்படிங்கிறது 1 வருஷமோ அல்லது 2 வருஷமோ இல்லை 6 மாதமோ இருக்கலாம். அது எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் இருக்கும். அதையும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும். கிளிக் பண்ணி வந்து நீங்கள் இந்த பேஜுக்கு வந்து டீட்டெயில்ஸ்லாம் பாருங்கள். சாஃப்ட் காப்பி வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை பென்ட்ரைவில் வந்து உங்களுடைய ஃபோட்டோ மற்றும் சில டாக்குமெண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருப்பாங்க, அதெல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி ஃபோட்டோ, சிக்னேச்சர், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், கேட்டகரி சர்டிஃபிகேட், வேறு ஏதாவது வந்து எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருக்கீங்க இல்லை வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பெஷல் என்ட்ரியில் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க, என்சிசி, என்எஸ்எஸ்லலாம் இருக்கீங்க அப்படின்னா வந்து ஒரு சில பேர் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த டாக்குமெண்ட்டும் நீங்கள் வந்து அட்டாச் பண்ண வேண்டியிருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது வந்து டாக்குமெண்ட் வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கொண்டு போகலை அப்படின்னா வந்து அந்த இடத்துலையே உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி இந்த இடத்துக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே வந்து ட்ரூத்தாக இருக்கணும். எந்த ஒரு ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷனும் நீங்கள் வந்து கொடுத்துடக்கூடாது. கொடுத்தாலும் உங்களுடைய அப்ளிகேஷன் நிராகரிக்கப்படும். எந்த ஒரு ஸ்டேஜ்லேயும் நீங்கள் வந்து நிராகரிக்கப்படுவீர்கள். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் இருக்குது. இந்த இடத்துல கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்எஃப் ஆன்லைன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஓப்பன் லிங்க்னு அதை கிளிக் பண்ணி நீங்கள் அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அப்படி செக் பண்ணும்பொழுது உங்களுக்கு இன்னும் நிறைய டீட்டெயில் தெரிய வரும். அதே நேரத்தில் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், குரூப் பி அண்ட் குரூப் சி கம்பேஸ்டட் நான் கெஜெட்டட் போஸ்ட் இன் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வாட்டர் விங்ஸ் 2024 கொடுத்துருக்காங்க. இது வாட்டர் விங்ஸ்னு கொடுத்துருக்கறனாலேயே நமக்கு தெரியுது நீங்கள் கண்டிப்பாக வந்து கடலோர பகுதிகளில் பார்டரில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால தான் ஒரு போஸ்ட்டுக்கு இந்த கான்ஸ்டபிள் க்ரியூ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த போஸ்ட்டுக்கு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா வந்து ஆழ்கடலில் நீச்சல் அடிக்க தெரிந்திருக்க வேண்டும். அதுவும் வந்து யாருடைய உதவியும் இல்லாமல் நீச்சல் அடிக்க தெரிந்திருக்க வேணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருந்தாங்க. இது கரெக்டாக பார்த்துக்கோங்க. விருப்பம் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஸ்கில் இருக்காதவங்க தயவுசெய்து ஸ்கில்லை வந்து வளர்த்துக்கிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இதெல்லாம் வந்து சாதாரண காரியம் கிடையாது. நீச்சல் அடிப்பது மிகவும் ரொம்ப ரிஸ்க்கானது. அதனால் வந்து விருப்பம் இருக்கிறவங்க யோசித்து பார்த்து படித்து அப்ளை பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துக்கோங்க.
இவ்வளோ தான் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் போகலாம் நண்பர்.